அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் முகேஷ். தற்பொழுது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெறும் இந்த அனுமன் ஜெயந்தியின் சிறப்புகள் குறித்து பதிவு பண்ணுங்க. நாமக்கல் நகரில் மையப்பகுதியில் ஒரே கல்லிலால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயர் இரு கைகளை கூப்பியவர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளான இன்று அனுமன் ஜெயந்தி விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். அனைவரும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி அளவில் ஆஞ்சநேயருக்கு பால், வெண்ணெய், சந்தனம் போன்ற வாசன திரவியங்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் தங்க காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்து வருவார். நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் செய்ய வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். மேலும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 492 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. 50 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு ஒரு வழி பாதையாக போடப்பட்டு நகருக்குள் வரும் வாகனங்கள் மாற்று வழி பாதையில் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ். அனுமன் ஜெயந்தியையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் வெள்ளிக்காப்பு அலங்காரத்துடன் ஆஞ்சநேயர் காட்சியளித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன். ராதிகா, தற்பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் குறித்தும் இன்றைய தின நிலவரங்கள் குறித்தும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. மார்கழி மாத அமாவாசை தினம், குறிப்பாக மூல நட்சத்திரம் ஒரு சேர வரக்கூடிய இந்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்து பக்தர்களும் அதிகப்படியான வேண்டுதல்களையும் நிவர்த்தி செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை அசோக் நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் மார்கழி மாதத்தில் கடந்த 5 நாட்களாக சிறப்பு பூஜை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கிய இந்த ஹனுமன் பக்த வத்சவ திருவிழா அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஹனுமனுக்கு வெள்ளி கவசம் இட்டு அலங்காரத்துடன் ஹனுமன் காட்சியளித்து வருகிறார். இன்று அசோக் நகரிலும் கூட அதிகப்படியான பூஜைகள், சிறப்பு நிவர்த்திகள் என நடக்கவிருக்கிறது. குறிப்பாக லட்சார்ச்சனை தற்போது நடந்து வருகிறது. காலை 4 மணி முதல் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து ஹனுமன் சாலிசா உள்ளிட்ட மந்திரங்களை பாடி, பாடல்களையும் பாடி ஹனுமனிடம் அந்த வேண்டுதல்களை வைத்து வருகிறார்கள். மேலும் இந்த லட்சார்ச்சனை முடிவடைந்த பிறகு சிறப்பு அன்னதானமும் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக ஒரு முறை 100 பக்தர்கள் என இன்றைய தினம் மட்டுமே 1500க்கும் அதிகமான பக்தர்கள் வந்து இந்த லட்சார்ச்சனை நிகழ்வில் பங்கு பெறுவார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 6 மணி முதல் வெள்ளி கவச அந்த தரிசனத்தில் ஹனுமன் காட்சியளித்து வருகிறார். அடுத்த கட்டமாக இந்த ஹனுமனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பிரசாதங்களை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும், லட்சார்ச்சனை நிறைவடைந்த பிறகு அந்த லட்சார்ச்சனை செய்யப்பட்ட அந்த துளசி மாலைகள் மற்றும் ரோஜா பூ இதழ்களை ஹனுமனுக்கு சாற்றி அந்த நிகழ்வும் தற்போது நடக்கவிருக்கிறது. தற்போது லட்சார்ச்சனை 1000 மந்திரங்களுடன் கூடிய அந்த ஹனுமன் மந்திரத்தை இங்க இருக்கக்கூடிய பூசாரி சொல்ல பக்தர்கள் அந்த லட்சார்ச்சனையை செய்து வருகிறார்கள். கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா.